ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என் கிச்சன்ஸ். இப்போ நம்ம மதுரைக்கு போய் தான் சிக்கன் தோசை சாப்பிடணுமா? வீட்டிலே செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தோசை வேணுமோ, இப்போ நான் ஒரு 5 தோசைக்கு தேவையான அளவு உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி இதோட நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நல்லா இதை கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதோட தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா உங்களுக்கு வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும். இப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு டக்குன்னு வதங்கிரும். இது நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதையும் நல்லா நம்ம இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு துளி மஞ்சத்தூள், அடுத்து மிளகாத்தூள், மிளகா மல்லி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால நான் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன். இதையும் நல்லா போட்டு நம்ம நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது ஒன்னோட சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கீமா, சிக்கன் கீமா கடையில் கொடுத்து நீங்கள் இதே மாதிரி கீமா மாதிரி கொத்தி கொடுங்கன்னு சொன்னால் கொத்தி தருவாங்க. அது மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை வீட்லேயே கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். போன் இல்லாமல் மிக்சியில் போட்டு செஞ்சோம்னா அந்தளவுக்கு கரெக்டாக வராது. அதனால் இப்படி கொத்தின மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவோட ஒன்றா சேரணும். இந்த தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கிட்டா போதும். அப்போ தான் நல்லா ட்ரையாக வரும். சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் கீமா மாதிரி இருக்கனால. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். திறந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ட்ரையாக எல்லா தண்ணியும் வற்றிருச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் மாவு எடுத்து ஊற்றிக்கிட்டோம். இப்போது ஒரு முட்டையை அடித்து இதோட சேர்த்துக்கலாம். அது மேலே நம்ம வச்ச சிக்கன் மசாலா செஞ்ச முட்டையை வச்சுக்கலாம். இது எவ்வளோ தேவையோ நம்ம போட்டுக்கலாம். இது மேலே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை நம்ம இஷ்டம் தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட பொடியாக பச்சை வெங்காயம் போட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் தான் போய் சிக்கன் தோசை சாப்பிட்ணுன்னு இல்லை, வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.